பேச்சு எங்க ஆரம்பிச்சாலும் கடைசியில பண கஷ்டத்துல போய் தான் முடியுது. இந்த கடவுள் நம்மளை இன்னும் கொஞ்சம் வசதியா வைக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் பணம் இருந்தா ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம். நானு, அப்பா, சுலு எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஒரு நெக்லஸ் வாங்கலாம். நானு, விமலா, நீ, அம்மா எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு டிவி வாங்கலாம். எல்லாருக்கும் நல்லா பொழுது போகும். சும்மா இந்த ஆசையெல்லாம் நாமே பேசிக்கிட்டு இருந்தா என்ன புண்ணியம்? வாங்க கடவுள் கிட்ட வேண்டிக்குவோம். இன்னைக்கு சிவராத்திரி. பரமசிவன் தான் கேட்ட வரத்தை டக்குன்னு உடனே கொடுத்துருவாரு. வாங்க அவர்கிட்ட கேட்டுப்போம். வாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா பணம் கிடைக்கலன்னாலும் புண்ணியமாவது கிடைக்கும். வேண்டிக்கங்க. நம சிவாயம். பரமசிவம். நம சிவாயம். ஈஸ்வரா, பெரிய குடும்பம், ஏதோ சின்ன ஆசைகள், ஒரு டிவி, ஒரு ஸ்கூட்டர், ஒரு நெக்லஸ், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஒன்னு இஷ்டம். பசங்க எப்ப வந்தாங்க? பீங்கா செட்டு கோயந்தா போச்சு, எல்லாம் போச்சு. 162 ரூபாய் அவுட்டு. நம சிவாயா. ஈஸ்வரா, நீ எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு மேல ஒரு 162 ரூபாய் போட்டு கொடுத்தியானா ரொம்ப கரெக்டா இருக்கும். நம சிவாயம். ஈஸ்வரா. நம சிவாயம். பரமேஸ்வரா. மகேஸ்வரா, அந்த மானிடர்களின் குரல் தங்கள் செவிகளில் விழவில்லையா? அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? எப்படி உதவ வேண்டும் என்று கூறுகிறாய் பார்வதி? பரமேஸ்வரா, அவர்கள் கேட்ட செல்வத்தை அவர்கள் அடைவதற்கு வழி செய்யுங்கள். உன் மூலமாக என் வழியே விதி அந்த குடும்பத்தில் விளையாடத் தொடங்கிவிட்டது. அவர்கள் கேட்ட செல்வத்தை அடைய நான் வழி செய்கிறேன். ஆனால் ஒன்று, மனிதன் கேட்பதை நான் தரும்போது நான் தரும் சோதனைகளையும் அவன் ஏற்றுத்தான் தீர வேண்டும். என்ன சோதனை அது? சொல்லிவிட்டு தருவது அல்ல சோதனைகள், பெற்று அனுபவிப்பதே சோதனைகள். உமையவளே, இனி நடப்பவைக்கு நீயே பொறுப்பு. அந்த குடும்பத்தினர் வேண்டிக் கொண்டபடி அவர்களுக்கு செல்வம் கிட்டட்டும். பரமேஸ்வரா, எனக்கு சிறிது அச்சமாக இருக்கிறது. எனக்கும் தான் பார்வதி. நம்ம ஒழுங்கா வாடகையை கொடுத்திருந்தா வீட்டுக்காரர் இந்த மாதிரி சித்தாள் வேலையெல்லாம் நம்ம மட்டும் வாங்க மாட்டார். அவர் வாடகையே வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா 10 குழி தோண்டலாம். என்ன ஏதோ பாத்திரம் மாதிரி தோணுது. ஏதாவது புதையலா? அப்படியா இருக்குன்றீங்க? ஆமா, இது முத்துவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் போய் வீட்டு சொந்தக்காரர்கிட்ட சொல்லி அவர் இந்த தவளையை தூக்கிட்டு போயிட்டாருன்னா அவனுக்கு ஒரு இடம் புரியாதுடா. இரு, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முத்து, இது என்ன தெரியலையா உனக்கு? சரி, இப்ப தோண்டதெல்லாம் தோண்டது போறோம். நீ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வா, சாப்பிடலாம். அப்பா, இது தவளைன்னு அவனும் பார்த்துட்டானே. அது என்ன நம்ம என்னத்தரா கண்டா? அது என்னன்னு நமக்கே புரியல. எடுறா, எடு எடுறா. என்னடா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? தொராடா. இரு, நீ காலால இதை அழிச்சு பிடிச்சுக்கோ, நான் மூடிய தூக்குறேன். அந்த கடப்பார நம்புறா. கையெடு. போறா போறா போறா. அப்பா, இது எத்தனையோ
தங்கமாப்பா எனக்கு தெரியலையேடா. தங்கமே தான்ப்பா. ஆமாண்டா, தங்கமே தாண்டா. இத புதைச்சு வச்சவனுக்கு சரியான தரித்திர புத்திரா. இவ்வளவு பெரிய தவறையில இத்திரூன்னு தங்கமா வைப்பான், தவளை பூரா வைக்க மாட்டான். இப்படிடா, இப்படி அம்மா. காமாட்சி ஓடிவாங்க, விமலா ஓடிவா. காமாட்சி வரமாட்டியா? விமலா சீக்கிரமா. என்ன 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 ஆச்சு இங்க? என்ன அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன இது வர அப்பா, இது வந்துப்பா. இது அத்தனையும் தங்கமா? ஐயோ, இப்ப இதை அனுபவிக்க உங்க பாட்டி இல்லாம போயிட்டாளடா. சிவகாமி வரமாட்டியா? சிவகாமி என்ன தவளை இது? Oh my God! தங்கமா? அத்தனை தங்கமா? எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? நான் மண்ண வெட்டிட்டு இருக்கிறப்போ கிடைச்சது. ஆமா, நான் மண்ணு வெட்டினப்ப அப்ப கிடைச்சது. நான் பரமசிவன் கிட்ட வேண்டிட்டனா எனக்கா வச்சுக்கடான்னு கொடுத்துட்டாரு பரமசிவன்.